திருச்சிற்றம்பலம். தென்னாளுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசி அதிபதி சனி பகவான். சனி ராசி அதிபதி மட்டும் இல்லாம 1 மற்றும் 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி ஆகிறார். பணத்தை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு இந்த பிறவியில. அப்போ இந்த சனி பகவான் இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு மேல வக்ரம் பெறுகிறார். நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும். அப்போ இந்த ஜூலை 13ல தொடங்கி 28ஆம் தேதி வரைக்கும் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் யோகமே. இது நம்ம தனி பதிவா ஒரு வீடியோ போடுவோம். பொதுவா இப்ப நம்ம மாத பலன்ல எடுக்கிறப்போ சனி வக்ரமாக யாருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாமே ஒரு பணவரவு, பொருளாதாரம், ஒரு வளர்ச்சி, ஒரு தொழில் ரீதியா. ஏன்னா சனி வக்ரமா இருக்கிறவங்களுக்கு தொழிலை பத்தின எல்லா விஷயங்களும் தெரியும். அதை செயல்படுத்த முடியாது. அப்ப அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக வருடம் ஒரு 3 மாதம் சனி வக்ரமாவார். அப்ப அதை நம்ம பயன்படுத்திட்டு அந்த மாதம் முழுவதும் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை. அப்போ உங்களுக்கு அவரே பொருளாதாரத்தை கொடுக்கறதுனாலையும் பணவரவை கொடுக்கறதுனால நிச்சயமாக இந்த மாதம் இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பணவரவு, பொருளாதாரம் உண்டு. ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்துல, தொழில் சார்ந்த விஷயத்துல, பணவரவு, பொருளாதாரம், உங்களுடைய பேச்சு இதெல்லாம் கவனமா இருக்கணும். 2ல ராகு இருக்குது. பேச்சுலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டிட்டு உள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு காட்டுறது அந்த ராகு. அப்ப அவர் இந்த 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துருவார். அப்ப இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்றதுக்கு உண்டான வழிகளை பார்த்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் யாரு? உங்க ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி. இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்ப இருக்கக்கூடிய வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுல கேதுவோட இருக்காரு. இயற்கையாகவே 8ல கேது இருந்ததுன்னா வயிறு உபாதைகள், குடல் நோய் சம்பந்தப்பட்டது, யூரினரி சம்பந்தப்பட்டது, ஆசன வாயு பகுதி பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் கேது அங்கிருந்து. இப்போ உங்களுக்கு 4ஆம் அதிபதி ஆரோக்கிய ஸ்தானாதிபதியான செவ்வாயும் கேதுவோட சேரும் பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய தாய்க்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதி ஆகிறதுனால இன்னும் கொஞ்சம் லாபம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. 11-8 தொடர்பு ஏற்பட்ட விபரீத ராஜயோகம், திடீர் பணவரவு, ஷேர் மார்க்கெட் யோகம், உழைப்பில்லாம வரக்கூடிய பணம் இதெல்லாம் ஓகே. ஆனா இங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிறதுனால பெரிய அமௌண்டாகவோ பெரிய விஷயங்களாகவோ உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும். கண்டிப்பா தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும். அப்படி தசாபுத்திகள் சரியில்லாத காலத்துல நீங்க பண்ணும்பொழுது இந்த கோச்சாரங்களும் உங்களை கெடுத்துரும். அதெல்லாம் பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல, லாபம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்ப வீடு, மனை, சொத்துக்கள் இந்த மாதிரி ஏதாவது இப்ப வருது அப்படின்னா அந்த கேது செவ்வாய் அங்க சேர்த்து இருக்கும் பொழுது உங்களுக்கு அது கண்கட்டி வித்தையாக ஏமாற்றத்தை கொடுத்து விடும். கேதுன்னா ஞானம், கேதுன்னா அறிவு. அப்போ இந்த 4 பதிலுக்குண்டான என்னென்ன விஷயமோ அதற்குண்டான அறிவை கொடுத்து விட்டுத்தான் அது போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் யாரு? 5 மற்றும் 10ஆம் அதிபதி. 5ஆம் வீட்லயே ஆட்சி பலம் பெற்று ரொம்ப பலமா இருக்கார். உங்க ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ராசி அதிபதி கேதுவோட, அதாவது லாபஸ்தானாதிபதி கேதுவோட சேர்ந்து இருந்தாலும் ராசி ஒரு சுபகிரகம் பார்க்கிறது ஏதாவது கொஞ்சமாவது உங்களுக்கு பணவரவு, லாபத்தை கொடுத்து விடும். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய காலகட்டங்கள். 5ஆம் இடங்கிறது குலதெய்வம், குடும்ப ஒற்றுமை, குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பு, வீட்டுல மழலை செல்வங்களுக்கு உண்டான அமைப்பு, ரொம்ப நாள் குழந்தை இல்லைனாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடங்கிறது மனம், காதல் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ லவ் சக்சஸ் ஆகிறது, லவ் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு, மனசு இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது இதெல்லாமே கொடுத்துருவார். அப்ப அவரே 10ஆம் அதிபதி ஆகிறதுனால தொழில் நல்லா இருக்கும். தொழில ஒரு வளர்ச்சி, தொழிலுக்கு உண்டான அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 10ஆம் இடங்கிறது பதவி, ப்ரமோஷன் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறதுனால தொழில் ஒரு ப்ரமோஷனோ, ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்போ, அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்போ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது புதன். புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. கடன், நோய், வழக்கு, பூர்வீக சொத்து, தந்தை இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அதிபதி. அவர் பாருங்க 18ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகிறார். அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமா இருக்கும். இந்த மாதம் 2 கிரக வக்ரம். அப்ப ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடையிறது, நோய் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அரசு வேலை கிடைப்பதற்கு உண்டானது, அப்பா சொத்துக்கள் வர்றது, உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், 9ஆம் இடங்கள் உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஒருவேளை புதன் வக்ரமாக இல்லைன்னா கவனமாக இருக்க வேண்டும்.
இது சார்ந்த விஷயங்கள்ல. அடுத்தது சூரியன். சூரியன் எட்டுக்குடையவர், புதனோடவே சேரப்போகிறார். புதனோட சேர்ந்து புதாத்திய யோகமாக 16ஆம் தேதிக்கு மேல வருகிறார். அப்ப எட்டுக்குடையவர் 6ல இருக்கும் பொழுது கொஞ்சம் நோய் நொடிகள் இருந்தாலும் கூட அடுத்தது 7ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு நல்லதை தான் பண்ண போகிறார். நல்லது கண்டிப்பா நடக்கும். அப்ப ஏதாவது உங்களுக்கு இந்த புதன் வக்கர புதனோட சேரும் பொழுது படிப்புக்குண்டான வேலை இல்லாம இருக்கிறீங்க, படிப்புக்கு திறமைக்குண்டான படிப்புக்குண்டான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கல, நல்ல லாபங்கள் கிடைக்கல, நல்ல கம்பெனிஸ் கிடைக்கல, வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு வேணும் அப்படின்னா நீங்க 18ஆம் தேதிக்கு மேல முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். ஆனா 8ல் கேது இருக்கிறதால ஏமாந்துராதீங்க. ஏமாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமும் 8 தான். அப்போ பணத்தை வாங்கிட்டு பண்றாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் செய்ய வேண்டாம். இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா லாபங்கள் அப்படிங்கிறது 11ஆம் இடத்து சுக்கிரன் பார்க்கறதுனால ஓரளவுக்கு உண்டு. தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருக்காரே தவிர மற்றபடி கொஞ்சம் மற்ற விஷயங்களை கொஞ்சம் கடந்து போறது, கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துவது சிறப்பான அமைப்பு. ஒரு 40% மகரத்துக்கு யோகத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது உங்க ஜாதக ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.